லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. ஸோ இன்றைய நேர்காணல் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஜூன் மாதம் வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அதாவது குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் மத்தியில பல விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா குரு அப்படின்ற ஒரு பிளானட் வந்து நிறைய விஷயத்த வந்து இம்பாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெல்த், ஃபினான்ஸ், கல்யாணம், ஜாப், அதுக்கப்புறம் பேபி, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ குரு பயிற்சி அப்படின்ற போது மக்களுக்கு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்க போகுது சார்? குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா நேயர்களுமே ரொம்பவுமே எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து முழுமையான சுபத்துவமான ஒரு கிரகம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம பழமொழிகள்லேயே சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வை நம்ம மேல விழுந்துராதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு எங்க இருந்து எங்க மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜூன் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறுறாரு. இது நாள் வரைக்கும் புதன் வீடான மிதுனத்துல இருந்தவரை இப்ப கடக வீடு அப்படிங்கிற சந்திரனுடைய வீட்டுக்குள்ள வரப்ப அதனுடைய இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுவும் உச்ச குருவாக வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி கடக வீட்டுக்கு அவர் வருவாரு. அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டம் உச்ச குருவாக என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படிங்கிற இந்த அடைமொழி எல்லாம் ஏன் நம்ம குருவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லெவலா ஒருத்தவங்க அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்து குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கணும், குரு யோகமான ஸ்தானங்கள்ல இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. யோகமான ஸ்தானங்களை குரு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. திருமணம் ஆகணுமா, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்லுவோம். குழந்தை பிறப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பலன் கூடி வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புகழடையணும், புகழுடைய உச்சத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குமே குருவுடைய அருள் தேவை. அப்படி எடுத்தோம்னா ஒரு மனுஷனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமே வந்து குருவுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப பரிபூரணமா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த குரு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப அழகான சொல். ஏன்னா கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரு அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த குருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இருட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது தான் குருவினுடைய சிறப்பாகவே பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப எல்லாருக்குமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைய போகிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் பாருங்க, எப்பயுமே குரு வந்து கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எக்கனாமிக்கலாக சில கிரைசிஸ் எல்லாமே இருக்கு. ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் வந்து குரு கடக வீட்டுக்குள்ளாக வரப்போறாரு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலா இருக்கக்கூடிய கிரைசிஸ்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஷேர்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த தங்கம் விலை ஏறுமா ஏறாதா, இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கே, இதை நம்பிலாம் நாங்கள் ETF சில்வர் பீஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல தங்கத்தினுடைய விலையா இருந்தாலும் சரி, வெளியினுடைய விலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பராபவ ஆண்டினுடைய அரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான். இவருடைய கட்டளைக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மேகாதிபதியா இருக்கட்டும், தானியாதிபதியா இருக்கட்டும், சேனாதிபதியா இருக்கட்டும், மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரா வந்து மற்றவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல குருவினுடைய கடகராசி வரவு அப்படிங்கிறது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சார், உலக அளவில் வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரே வந்து வார் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நிறைய பொருளாதார ரீதியாக வந்து சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க சார்? குரு கடகராசிக்கு 12 வருஷம் கழிச்சு, அதுவும் உச்ச குருவாக உள்ள வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், வேர்ல்டு மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் நான் இந்த அப்சர்வேஷனை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுக்கு எப்பயுமே வந்து ஒரு தன்மை இருக்குங்க. உச்ச குருவாக வரும்போது அவர் உலகளாவிய அளவுல பெரும் நன்மைகளை கொடுப்பார். இப்ப எல்லாருடைய மனநிலையிலையும் ஏதோ ஒரு சோர்வு இருக்கும், கைண்ட் ஆஃப் வந்து அடுத்த வாழ்க்கை குறித்த ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாமே வந்து ஆஃப்டர் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறுவதற்கான தன்மை இருக்கு. ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போக முடியல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிம்மதியா இங்க இருப்போமா, இல்ல வந்து இந்தியாவுக்கு போயிடலாமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு. விசா ப்ராசஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கேயே குடியுரிமை பெறுவதற்கான ப்ராசஸா இருக்கட்டும், இதெல்லாம் டிலே ஆகுது அப்படின்னு நிறைய NRIஸும் சொல்றீங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. குறிப்பாக இந்த ஆண்டு 2026 அப்படிங்கிறத
கூட்டுத்தொகையாக கூட்டினோம்னா எண் 1 அப்படிங்கிறது வரும். அப்போ சூரியனுடைய ஆதிக்கமும் இந்த ஆண்டு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சூரியனும் குருவுமே எப்பவுமே ஃபேவரான பிளானட்ஸ் தான். அப்படி பார்க்குறப்ப மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் குறிப்பா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனமும் அமைதியை தேடக்கூடிய விஷயமா அமையும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய அப்சர்வேஷன்ல கடகத்துல எப்பெல்லாம் குரு வராரோ பெரிய பெரிய தலைவர்களுக்கான உயிர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அறிவியலாளர்கள், கல்வி ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்ல வந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள், இவங்களுடைய உயிரிலெல்லாம் ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பெனாசிர் பூட்டோ அவங்க இறந்தப்ப அவங்களுடைய காலகட்டத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் குரு பயணிக்கிற காலத்தில் தான் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது நடந்தது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தின் போதும் கூட கடகத்தில் தான் குரு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வச்சு பார்க்குறப்ப தலைமைத்துவத்தில் சில சமயங்களில் மாற்றம் வருவதற்கான மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயம், ஒற்றை குடை கீழே நாட்டை கொண்டு வரணுன்ற மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது டிக்டேட்டர்ஷிப்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் குரு வந்து அலோ பண்ண மாட்டார். வேர்ல்டு வைடு ஒரு அமைதி அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எக்கனாமிக் கிரைசிஸ் இதனால் வரைக்கும் இருந்தாலும் கூட இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஷேர்ஸாக இருக்கட்டும், இடிஎஃபாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பாக குரு பயிற்சி எல்லாருக்குமே சாதகமான சௌகரியமான குரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த குரு பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மகத்தான குரு பயிற்சியா இந்த பயிற்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு ரொம்ப அழகான ஒரு மென்டார் கிடைச்ச மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த மகர ராசி அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மென்டார், ஒரு கைட்ஷிப் வந்து கிடைக்காது. வாழ்க்கையில் அது கிடைச்சா இன்னும் நல்லா முன்னேறி இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறது வந்து மகரம் யோசிப்பாங்க. உங்களுக்கு குருவே குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறப்ப எதுக்கு கவலை? எனக்கு எல்லாம் கேட்டிங்கன்னா 95% ரொம்ப நல்லா இருக்கும். மகரத்துக்கு லைஃப்பை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுப்பீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 7 தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குரு கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து எப்படி இந்த காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த குரு பயிற்சியில மகர ராசினருக்கு எந்தெந்த இடத்துல குரு பார்வை இருக்க போகுது சார்? மகர ராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்கள்லையுமே வந்து குருவினுடைய பார்வை அமையுது. மகர ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அப்படின்னு சொன்னாலே இவங்களுடைய ராசிநாதன், அந்த ராசிக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். இதை இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு இயல்பாகவே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனம் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஓவர் கம் பண்ணிட்டு இந்தந்த விஷயங்கள்ல நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைய போது. ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறப்ப உங்க மீது இருந்த தேவையில்லாத பழிச்சொற்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னதான் செஞ்சாலும் கடைசியாக செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க. அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானம் வலுவடையக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதனும் அங்கேதான் இருக்கிறாரு. இப்போ இன்னும் சூப்பரா என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம், பதவி, புகழ், இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கலைஞர்கள் மதிக்கப்படக்கூடிய காலகட்டம், அவர்களுக்கு விருது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ராசி, 3ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3மே சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்திக்கோங்க. வேலை வாய்ப்பு மற்றும் சுயதொழில் செய்யக்கூடிய இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பார்வை எப்படி சார் அமையும்? ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில், அப்புறம் வேலை வாய்ப்பு, தொழில், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த எல்லாமே பார்த்தாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. ராசிக்கு கிடைக்கிறப்பெல்லாம் மீட்டுருவாக்கம் பண்ணுவாங்க, ரீஸ்ட்ரக்சர், தன்னை எப்படி வந்து தகவமைக்கிறது அப்படிங்கிறதுல இவ்வளோ நாள் போராடி இருப்பாங்க. எப்படின்னா ஒர்க் பாலிட்டிக்ஸில் சிக்கியிருப்பாங்க,
ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும். இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் மாறி நீ வந்து ஒர்க் நிலையான ஒரு வேலை கிடைக்க போகுது, நிலையான வருமானம் கிடைக்க போகுது. வேலையில் திண்டாட்டம் அப்படிங்கிற விஷயம் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய சிந்திக்க போகிறாங்க. நிலம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அந்த பூர்வீக வீட்டை வந்து எப்படி வந்து ரெனோவேட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எண்ணங்களாகவே வரப்போகுது. தொழில் சார்ந்த முயற்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப புதிய தொழில் தொடங்கலாமா வேணாமான்னு இவ்வளோ நாள் இருந்த ஆசோலேஷன்ஸ் மாதிரி எதுனாலும் இறங்கி பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டம். அந்த தொழிலும் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கவலையே வேணாம். ஒர்க்காக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எல்லா செக்டார்ஸுமே ரொம்பவுமே நல்லா இருக்கு மகர ராசிக்கு. ஸோ குரு பார்வை அப்படின்னும் போது அடுத்ததான் முக்கியமான விஷயம் திருமணம். திருமணம் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? யோகமா இருக்குமா? குரு ஆக்சுவலாக 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது? திருமணஸ்தானம். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மகரம் 7.5 சனியில் நிறைய அடி வாங்கினது எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தில். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க யாரையாவது யோசிச்சிருப்பாங்க, அந்த பர்சன் இவங்களை வந்து ஒரு ஆளாக கூட கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். இல்லைன்னா லவ்வராக இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் வந்து பிரிந்து போயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. லைஃபுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை ரொம்ப பாலிஷ்டான வார்த்தைகளை சொல்லிட்டோ வாழ்க்கையிலிருந்து விலகி போயிருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் இடம் ரொம்ப அழகா இருக்கு குருவினுடைய அமர்வுனால. அப்ப நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய ஏக்கம் என்னன்னா, வர லைஃபாவது நல்லா அமையுமா சார் அப்படின்னு தான் நிறைய பேருடைய எண்ணம் அமையுது. யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில பெண் அமைவாங்க. அதே மாதிரி தான் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்படியே இவங்களுக்கு குழந்தை பேரும் எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரங்களில் இயல்பாகவே நிறைய நபர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்துல தடையும் தாமதமும் இருக்கு. ஏன்னா குருவே தான் வந்து இவங்களுக்கு என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவயோகியாக செயல்படுவார். ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கு முழுக்க சுபராக இருக்கக்கூடிய குரு மகரத்துக்கு மட்டும் கொஞ்சம் அன்ஃபேவர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதே குரு வந்து 7லேருந்து இப்போ பார்வைகள் பார்க்கறதுனால குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்துல இருந்த தடையும் தாமதமும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்க்குறோம். 6ஆம் இடத்துல இருந்தார் இது நாள் வரைக்கும். இப்போ 6ஆம் இடத்துல இருந்தப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாரு. அதாவது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் எதனால ஏற்படுது அப்படின்னு மருத்துவர்களாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. 8ல் இருந்த கேது அதை இன்னும் கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயை கொடுத்த குருவே நோய்க்கான மருந்தோட வரக்கூடிய காலகட்டம். இதுதான் எக்ஸாக்ட் மருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நிறைய பேருக்கு டைஜஷன், ப்ளோட்டிங் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து செரிமான கோளாறு இருந்தவங்க, இன்டெஸ்டைனில் பிரச்சனை இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்பாகவும் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ குழந்தை பேரும் சரி, உடல் சார்ந்த விஷயமும் சொல்லிட்டீங்க. அடுத்ததான் ஒரு முக்கியமான கேள்வி, இவங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு வரும்போது என்ன சார் பண்ணலாம்? மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஒன்று வந்து வாழ்வியல் பரிகாரம், இன்னொன்று வந்து கோவில் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்ப மகர ராசிக்கு நிறைய போஸ்ட்பான் பண்ணுற விஷயமும் ப்ரொகாஷினேஷன் அப்படிங்கிற விஷயமும் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் மாற்றியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கலெக்டிவாக பேப்பர் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுத ஆரம்பிங்க. லைக் வந்து இப்போ கடன்கள் அடையணும் அப்படின்னா கடனை அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்களோ அதை பற்றி ஒரு ஸ்டோரி எழுதுங்க. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், எந்த ஒரு நெகட்டிவ் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், அந்த கார் வாங்கினதுலேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகணும். பாசிட்டிவ் நோட்டு, பாசிட்டிவ் எண்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் ஆரம்பிக்கணும். எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்டோரி எழுதுகிறப்பே உங்களுக்கு விஷுவலைசேஷன் ப்ராசஸ் வந்து வரும். இப்போ ஒரு கார் ஷோரூமுக்கு போகிறோம்னா இந்த கார் வாங்குறேன், இந்த நம்பர் பிளேட் யூஸ் பண்ணுறேன், என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், இந்தந்த ஸ்ட்ரீட் வழியாக என்னோடய வீட்டுக்கு வந்தேன், இதுதான் விஷுவலைசேஷன். இந்த ப்ராசஸை நீங்கள் எழுதுகிறப்ப தினமும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதியிருப்பீங்க, எழுதுனதை கண்டிப்பாக வாசிக்கணும். வாசிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷுவலைசேஷன் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 40 நிமிஷம் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா எழுதுறப்ப எங்கேயும் இடையில எந்திரிச்சு போயிடக்கூடாது. இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே மகரம் அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை வந்து குரு பார்வை வேறு இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முறையாக பயன்படுத்திக்கோங்க. கோவில் வழிபாடு அப்படின்னு பார்க்குறப்ப
மகர ராசிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய திருத்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. ஏன்னா சில நேரங்களில் கேதுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த மறைமுக பாதிப்புகளிலிருந்து நீங்குவதற்காகவும் குரு அருளை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும், ஏன்னா வந்து விநாயக பெருமானே சில நேரங்களில் நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இயல்பாகவே நடக்கும். அப்போ அந்த மரபான விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி இன்னும் சிறப்பான குரு பயிற்சியாக அமைய போகுது. ஓவராலாக இந்த குரு பயிற்சிக்கு பார்த்தது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டான lifehoroscope.in அப்படிங்கிற பேஜில் வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கான என்னென்ன குவரிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், மேரேஜ் ப்ரெடிக்ஷனில் மேட்சிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கான டேர்ம்ஸாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேருக்கு என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை என்ன குரூப்பில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், வெளிநாடு செட் ஆகுமா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. இப்போலாம் ஐடி செக்டர்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது, அப்போ என்னுடைய பிள்ளையை வந்து ஐடி செக்டர் நோக்கி நான் அனுப்பலாமா, இந்த மாதிரியான குவரிஸ்லாம் கூட பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்படி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி அதுக்கேற்ற விஷயங்களுக்கான அந்த கேள்விகளோடு எங்ககிட்ட வாங்க. முறையான தெளிவான பதில்களோட எங்களுடைய டீம் என்னைக்குமே உங்களுக்காக காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஸி வேர்ல்டில் சில பரிகாரங்களோ பூஜைகளோ என்னால் மெனக்கெட்டு பண்ண முடியல, அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் சரியான அமைப்புகள் இல்லை, என்னால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட நம்முடைய டீமை வந்து அப்ரோச் பண்ணுங்க. நம்ம டீம் கிட்ட உங்களுக்கான பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே முறையாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு lifehoroscope.in அப்படிங்கிற பேஜை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ குரு பயிற்சி பற்றி ஓவராலாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. ஸோ இது போன்ற டிஃப்ரெண்ட்டான பதிவுகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.